வெல்கம் டு சமையல் சுவை மேக்தி. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பவுல் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு 3 பச்சை மிளகாய் கீரி உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கிறலாம். லைக் போடாதவங்க ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ப்ளீஸ். தயிர் சேர்த்து சிக்கன் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து உள்ளே நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நாம் வச்சுருப்போம். சிக்கனில் இருக்கிற சாஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா உள்ளே இறங்கும். உருளைக்கிழங்கு இந்த சமயம் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கிறலாம். 5 நிமிஷம் கழித்து நாம் இப்போ திருப்ப திறந்து பார்க்கலாம். சிக்கன்லேருந்து நிறையா சாஸ் வெளியில் வந்திருக்கு. 2 தக்காளி கட் பண்ணி இந்த சமயம் சேர்த்துக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைக் பண்ணாதவங்க ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திருப்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நாம் திறந்து பார்ப்போம். பாருங்கள், தக்காளி, தயிர், சிக்கனோட சாஸ் எல்லாம் வெளில வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 3 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், மிளகு, சீரகம், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையான்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி அதில் இருக்குது. இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டு மூடி வச்சுக்கோங்க. 10 to 15 நிமிஷத்தில் நமக்கு சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ தான் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ கண்டிப்பாக உங்களை சேரும். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கஸ்தூரி மேத்தி போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நான் கஸ்தூரி மேத்தி நான்வெஜ்ஜுக்கு அதிகமாக சேர்ப்பேன். அதை ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து நசிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் கொஞ்சமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.